நான் மறந்து போனாலும் கூட என்னுடைய நாக்கு மட்டும் உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லு நான் நமசிவாயவே என்று அவர் பாடி பரவுகின்றார். அப்பர் பெருமான் சொல்லுகிறார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய நாமத்தை என்னுடைய நாக்கு மறக்காது. நேராக நாராயணத்திலே போகிறார்கள். நாராயணர் சொன்னார், இந்த ராம நாமத்தை ஒரு முறை சொன்னதற்கான பலனை கேட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆத்மாவை நீங்கள் 3 பேரும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதைவிட பெரிய புண்ணியம் வேற என்ன இருக்க போகிறது என்று கேட்டாராம். மாதவன் மகனவன் மழலையின் மொழியவன் மண்ணிலார்ந்த ஆதவன் அரியவன் அறிவினுக்கு அறிவவன் அன்புளோர்க்கு தூதவன் சூதவன் துணையவன் ஜெயமவன் தோற்றத்தாலே யாதவன் ஆயினும் யாது அவன் திறம் என அறிக நீரே என்று கேட்கிறார். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி வேண்டினேனுக்கு அருளினள் காளி தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாரும் மானுடமாயினும் அகுதை படுத்து மாய்ப்பள் அருட்பெருங்காளி பாரினில் வெற்றி எனக்குருமாறே என்பார் மகாகவி பாரதி. ஸ்ரீவித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவன் நாமத்தை சொல்லி 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 மிக சந்தோஷமாக நமக்கு வழிகாட்டுகிறார். கடவுள் நாமத்தை சொல்லுவது, இறைவன் நாமத்தை சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய வரம். அவனுடைய நாமத்தை சொல்ல முடியுமா என்று கேட்டால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. நாம் காலையிலிருந்து இரவு வரை எத்தனையோ விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது பிரயோஜனம் இருக்கிறதா பிரயோஜனம் இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் நாம் பேசி 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 நம்முடைய பொழுதுகளை கழிக்கிறோம். ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து அவன் நாமத்தை மட்டும் சொல்லுவோம் என்று நாம் முயற்சி செய்வோமா என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் முடியாது. ஏனென்றால் நம்முடைய வினைகள் அதை தடுக்கும். நம்முடைய வினைகள் அந்த நாமத்தை சொல்ல விடாதபடி நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே தான் மாணிக்கவாசகர் சொன்னார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொன்னார். அவனுடைய அருளால் தான் அவனுடைய திருவடியை வணங்க முடியுமே தவிர நம்மால் வேறு எந்த விதமான முயற்சி செய்தாலும் முடியாது. அப்படி இறைவன் நாமம் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது. நாத்தழும் வேறவே ஏத்தினேன் என்று ஞானிகள் பாடுவார்கள். நான் மறந்து போனாலும் கூட என்னுடைய நாக்கு மட்டும் உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லு நான் நமசிவாயவே என்று அவர் பாடி பரவுகின்றார். அப்பர் பெருமான் சொல்லுகிறார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய நாமத்தை என்னுடைய நாக்கு மறக்காது. ஆனால் அதை சொல்ல வேண்டுமானால் என்ன வேண்டும்? நல்வினை வேண்டும். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவ கதிதானே என்று சொல்கிறார். அப்படி அந்த நாமத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய கடைசி பொழுதிலே குருவை பார்க்கிறான். குருவே, என் வாழ்க்கையினுடைய நிறைவு வந்துவிடப் போகிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முறை நீ ராமா என்று சொல் என்று சொல்கிறார். அவன் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியிலே ராமா என்று சொல்கிறான். அவர் சொன்னார், இந்த நாமத்திற்கான பலனை யாரிடத்திலும் கேட்டு விடாதே என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ராமா என்று ஒரு முறை சொன்னான். சொன்ன அடுத்த கணம் அவன் உயிர் பிரிந்து விட்டது. அவனை மேலுலகத்திற்கு கூட்டி சென்றார்கள். கூட்டி சென்ற உடனே இவன் என்ன நன்மை செய்திருக்கிறான் என்று வரவு செலவை பார்க்கிறார்கள். எந்த நன்மையும் செய்யவில்லை. ஆனால் ஒரு முறை ராமா என்று சொல்லி இருக்கிறான். இதற்கான பலன் என்ன என்று சித்திரகுப்தனை கேட்கிறான் யமதர்மன். எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். யமதர்மராஜன் இந்த மனிதனிடத்திலே கேட்கிறான். அவர் சொன்னார், என்னுடைய குரு சொல்லி இருக்கிறார், இதற்கான எந்த பிரதிபலனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று.
அப்படியானால் இந்த ராமநாமம் ஒரு முறை சொல்லிவிட்டான், இதற்கான பலன் என்ன தெரியவில்லை என்று சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், யமதர்மராஜன் சொல்லுகிறான், நாம் நேரடியாக இந்திரனிடத்திலே கேட்கலாம். இந்திரனிடத்திலே கேட்கலாம் என்று சொன்ன உடனே எப்படி போக வேண்டும் இந்திரனிடத்திலே? இந்த மனிதன் சொல்லுகிறான், என்னை ஒரு பல்லக்கிலே வைத்து சுமந்து கொண்டு செல்லுங்கள், அந்த பல்லக்கை நீங்களே தூக்க வேண்டும் என்று சொல்கிறான். யமதர்மன் ஒரு பக்கம் இருக்க பல்லக்கை சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள். இந்திரனிடத்திலே போய் இந்த நாமத்திற்கான மகிமையை கேட்கிறார்கள், தெரியவில்லை என்று சொல்கிறான். இந்திரனும் பல்லக்கை சுமக்கிறான். அவர்கள் நேர பிரம்மதேவனிடத்திலே போய் கேட்கிறார்கள். பிரம்மதேவன் என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். அவரும் பல்லக்கை சுமக்கிறார். அப்ப இந்திரன் ஒரு பக்கம், யமதர்மன் ஒரு பக்கம், பிரம்மதேவன் ஒரு பக்கமாக பல்லக்கை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். நேராக நாராயணத்திலே போகிறார்கள். நாராயணர் சொன்னார், இந்த ராமநாமத்தை ஒரு முறை சொன்னதற்கான பலனை கேட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆத்மாவை நீங்கள் 3 பேரும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதைவிட பெரிய புண்ணியம் வேற என்ன இருக்க போகிறது என்று கேட்டாராம். இது வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியிலே சொர்க்கத்திலே நடக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல. நாமத்தை சொன்னால் ஒரு அரண்மனையினுடைய சுவர், ஒரு மதில் எப்படி நம்மை காப்பாற்றுமோ அப்படி காப்பாற்றும் என்று அபிராம பெற்று சொல்லுகிறார். நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சியாமளை, சாதி நச்சு, வாயகி, மாலினி, சூலினி, வாராகி, மாதங்கி என்று ஆயக்கியாதியுடையாள் சரணம் அரண் நமக்கே என்று சொல்கிறார். அந்த சரணத்தை, அந்த நாமத்தை சொன்ன சக்தி இருக்கிறதே, ஒரு கோட்டை மதில் சுவர் போல நம்மை காப்பாற்றும். அத்தகைய நாமத்தை அடுக்கிக் கொண்டே போகிறார் கவியரசர். அந்த நாமம் என்னவெல்லாம் தரும், எதையெல்லாம் கேட்கிறோமோ அத்தனையும் நமக்கு அள்ளி வழங்கும். மாதவன், மகனவன், மழலையின் மொழியவன், மண்ணிலார்ந்த ஆதவன், அரியவன், அறிவினுக்கு அறிவவன், அன்புளோர்க்கு தூதவன், சூதவன், துணையவன், ஜெயமவன், தோற்றத்தாலே யாதவன் ஆயினும் யாது அவன் திறம் என அறிக நீரே என்று கேட்கிறார். அவன் யாதவனாக பிறந்தான், கோகுலத்திலே வளர்ந்தான், பசுமாடுகளை மேய்த்தான், எத்தனையோ லீலைகளை செய்தான். அவனுடைய திறத்தை, அவனுடைய புகழை, அவனுடைய வெற்றியை, அவனுடைய மிக பிரம்மாண்டத்தை யாராவது உணர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் அது யாராலும் முடியாது. யாது அவன் திறம், அவனுடைய திறம் யாருக்கும் தெரியாது. அவன் என்ன செய்வான், எப்படி செய்வான், எந்த நேரத்திலே எப்படியெல்லாம் நடப்பான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்காவது இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக யாருக்கும் இல்லை. அவன் என்ன செய்தான், அன்புளோர்க்கு தூதவன், நடந்தே போய் தூது போனான். பாண்டவர்களுக்காக நடந்து போனான் பகவான். அந்த தூது போன இடத்திலும் அவன் என்ன செய்தான், எந்த இடத்திலே எங்கே நகர்ந்தால் இந்த பாரத போரை செய்யலாம் என்பதை முழுமையாக கணக்கிட்டு கொண்டு நடந்து போனான். ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை வீழ்த்த வேண்டுமானால் முதலிலே இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் வீழ்த்தி, சின்ன சின்ன கிளைகளை எல்லாம் வீழ்த்தி, பெரிய கிளைகளை எல்லாம் வீழ்த்தி அடிமரத்தை மட்டும் வைத்து கொள்ளுவது போல அந்த அடிமரத்தை அடியோடு களைவதற்காக நடந்து போனான். அங்கே போயும் எத்தனையோ லீலைகளை எல்லாம் செய்தான். விதுரரை போரிலே இருந்து விலக்கி விட்டான். அங்கே போய் அஸ்வத்தாமனை போரிலே இருந்து விலக்கினான். மிக நீண்ட வரலாறு. யோசித்து பார்க்கிறோம். அன்புளோர்க்கு தூதவன், சூதவன், துணையவன், ஜெயமவன். அவன்தான் வெற்றி பெறுவதற்கான பாண்டவர்களுக்கான மிகப்பெரிய தன்மையாக இருந்தான். அவன் நாமம் என்ன, மாதவன், மகனவன், மழலையின் மொழியவன், மண்ணிலார்ந்த ஆதவன், அறிவவன், அறிவினுக்கு அறிவவன், அன்புளோர்க்கு தூதவன், சூதவன், துணையவன், ஜெயமவன். அவன்தான் துணை, அவன்தான் வெற்றி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி, வேண்டினேனுக்கு அருளினள் காளி, தடுத்து நிற்பது தெய்வதமேனும், சாரும் மானுடமாயினும் அகுதை படுத்து மாய்ப்பள் அருட்பெருங்காளி, பாரினில் வெற்றி எனக்குருமாறே என்பார் மகாகவி பாரதி. அன்புளோர்க்கு தூதவன், துணையவன், ஜெயமவன், தோற்றத்தாலே யாதவன் ஆயினும் யாதவன் திறமென அறிக நீரே என்கின்றார். அவன் நாமங்களை சொல்லுவோம். அவன் நம்மோடு பயணப்பட்டு வெற்றிகளை குவித்து கொண்டே இருப்பான். நன்றி, வணக்கம்.